இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற கேரக்டர் ஆஃப் அ ஷெப்பர்ட் இஸ் அ ஷெப்பர்ட் வில் கேர் அண்ட் நரிஷ். ஜெனசிஸ் 48:15 ஆங்கிலத்தில் ரொம்ப அருமையாக எழுதியிருக்காரு. யாக்கோபு கடைசி நாட்களில் அவருடைய குமாரர்களை கூப்பிட்டு ஆசீர்வதிக்கும் போது, எஸ்பெஷலி யோசேப் ஆசீர்வதிக்கும் போது, ஹீஸ் டெல்லிங், தி லார்ட் ஹஸ் பீன் மை ஷெப்பர்ட் ஆல் த்ரூ மை லைஃப். அநேக ஆண்டுகள் நான் வாழ்ந்துட்டேன். ஐ ஹவ் சீன் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், ஐ ஹவ் சீன் எனிமீஸ், குறையை பார்த்துருக்கேன், நிறைவை பார்த்துருக்கேன், உயர்வை பார்த்துருக்கேன், எல்லாவற்றையும் பார்த்துருக்கேன். ஆனால் அவர் என்னுடைய மெய்ப்பனாக இருந்திருக்கார் இந்நாள் வரைக்கும். ஐ லைக் தட் இன் இங்கிலீஷில் அழகாக போட்டிருக்கு. டில் டுடே, டில் திஸ் டே he has been my shepherd. He cared for me and he nourished me. Hallelujah. And I really admire that. ஏன்னா shepherd will not only just சாப்பாடு அந்த ஆடுகளுக்கு சாப்பாடு கொடுத்துடணும், தண்ணி கொடுத்துடணும், அது மட்டும் இல்லை. they also care. ஒரு ஆடுக்கு பிரச்சனை இருக்குதோ, வியாதி இருக்கிறதோ, சம்டைம்ஸ் இந்த இன்செக்ட்ஸ்லாம் அந்த ஆடுகளை இரிட்டேட் பண்ணுங்க. அப்போ இந்த மேய்ப்பர் ஒவ்வொரு ஆடையும் எடுத்து அழகாக தடவி கொடுத்து, அதனால தான் அந்த ஆயில் எண்ணெயால் அபிஷேகித்து அதை Psalm 23 நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஒவ்வொரு ஆடையும் எடுத்து அதை ரசித்து அதை பார்த்து வாட் இஸ் தட் ஷீப் நீட்ஸ், அந்த ஆடுக்கு என்ன தேவை, சின்ன தேவையோ பெரிய தேவையோ எல்லாவற்றையும் நான் கொடுத்துட்றேன், நான் பார்த்துக்கிறேன். ஜஸ்ட் லைக் தட் உங்களையும் என்னையும் ஒவ்வொரு நாளும் அவர் அவ்வளோ அழகாக நம்மளை பார்த்து, வெளியில் சொல்லாத ஆசைகள் உள்ளே இருக்கிறதா, சின்ன ஆசையாக இருக்கிறதா, பெரிய ஆசையாக இருக்கிறதா, வாட் இஸ் தட் மை ஷீப் நீட்ஸ் அப்படின்னு அவர் விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். ஒரே ஒரு ரியல் லைஃப் டெஸ்டிமனி சொல்லிடுறேன். காரி டென் பூன் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வேர்ல்டு வார் அந்த டைமில் அந்த ஹிட்லர் டைமில், நாட்சி டைமில் ஷீ வாஸ் லிவிங் இன், ஷீ இஸ் அ டச், ஆம்ஸ்டர்டாம், நெதர்லாண்ட்ஸ். அப்போது அவங்க நிறைய யூதர்களை மறைவாக அவங்க வீட்டில் அடைக்கலம் வைத்து சம்பவம் எஸ்கேப் பண்ண. இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ரியல் லைஃப் இன்சிடென்ட். தயவு செய்து ஐ என்கரேஜ் பீப்புள் அந்த புக்கை வாங்கி நீங்கள் படிங்க, இன்டர்நெட்டில் கூட படிக்கலாம். வெரி 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 மோட்டிவேட்டிங் அண்ட் வெரி வண்டர்ஃபுல் டெஸ்டிமனி ஆஃப் ஹவு காட் blessed and provided and preserved. அவங்க கிட்டத்தட்ட 80+ இயர்ஸ் வரைக்கும் வாழ்ந்துருந்தாங்க. ஸோ அவங்கள ஃபைனலி இந்த ஜெர்மன்ஸ் அவங்கள ப்ரிசனில் போட்டுடுறாங்க. போட்ட மாதிரி அவங்களும் அவங்க சிஸ்டரும் அந்த ப்ரிசனில் எப்படி அவங்க அவங்கள பாதுகாத்துக்கிட்டாருன்றது எவ்ரி இன்சிடென்ட் இஸ் அ கிரேட் டெஸ்டிமனி. ஐ ரியலி என்கரேஜ் யூ டு ரீட் த புக். அதில் ஒரு இன்சிடென்ட் சொல்லிடுறேன். அவங்களுக்கு திடீர்னு கோல்டு வந்துருச்சான். கோல்டு வந்தோன்னா ஈவன் ஹேங்கி கூட, கைக்குட்டை கூட அவங்களுக்கு இல்லை, அந்த கோல்டு அவங்க இது பண்ணுறதுக்கு. அப்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொன்னோன்னா உடனே அவங்க சிஸ்டர் பெட்ஸி அவங்க சொன்னாங்களாம், ப்ரே டு காட் அப்படின்னா. அப்போ அவங்க சொன்னாங்களாம், ப்ரிசனில் இருக்கிற எனக்கு எப்படி கைக்குட்டை கிடைக்கும், எப்படி நான் ப்ரே பண்ணுறது அப்படின்னா, இல்லை லெட்ஸ் பிலீவ், இது வரைக்கும் நடத்தியிருக்காரு சொல்லிட்டு 2 பேரும் சிம்பிள் ப்ரேயர் பண்ணாங்க. லார்ட் எங்களுக்கு ஒரு ஹேங்கி கிடைச்சா நல்லாயிருக்கும். ப்ரே பண்ணி முடிக்கிறாங்களாம். டக்குன்னு அந்த விண்டோ வழியே ஒரு சத்தம், இது யாரோ தட்டினாங்களாம். அவங்களுக்கு டெலிவரிலாம் கிடையாது, ப்ரிசன். நாங்கள் அந்த ஆஷ்விஷ் கேம்ப்லாம் நாங்கள் போய் பார்த்துருக்கோம், எப்படி யூதர்களெல்லாம் அந்த இடத்துல ப்ரிசனாக வைத்தாங்கன்னு. ரொம்ப கொடுமையாக இருக்கும். ஸோ ஐ ரியலி கேன் அண்டர்ஸ்டாண்ட் அவங்க எப்படி இருந்திருப்பாங்க அப்படின்றது. ஸோ குட்டியாக அந்த கதவு ஜன்னலை திறக்கும் போது ஒரு பாக்ஸ் அந்த நர்ஸ் கொடுத்தாங்களாம். என்னது இது அப்படின்னோன்னா, இல்லை அவங்க ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுற நர்ஸு. நான் இந்த வேலை பண்ணிகிட்டு இருக்கும் போது எல்லா துணியெலாம் நான் மடித்து வச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ஆவியானவர் ஒரு கைக்குட்டை எடுத்துகிட்டு போயிட்டு கோரிக்கிட்ட போய் கொடுன்னு சொன்னார். அதனால தான் திருட்டுத்தனமாக நான் பாக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு கொடுக்குறேன் அப்படின்னா. அந்த ப்ரிசன் கேம்பில் எதுவுமே சாப்பாடே கொடுக்காத கேம்பில் கர்த்தர் ஒருத்தவங்க கிட்ட பேசி ஒரு ஹேங்கி கைக்குட்டை அவங்களுக்கு தேவைன்றதை கர்த்தர் அழகாக சந்திக்க வல்லவராக இருக்கிறார். அவர் தான் நம்மளுடைய மெய்ப்பன். சின்ன தேவை, இது எப்படி நான் யார்கிட்ட சொல்கிறது, அவர்கிட்ட சொல்லுங்கள். மனிதனை பார்க்க வேண்டாம். சம்டைம்ஸ் மென் வில் கம் அண்ட் ஹெல்ப். கர்த்தர் அஃப்கோர்ஸ் they will use ஹியூமன்ஸை தான் ஹெல்ப் பண்ண சொல்லுவார். பட் நம்மளுடைய மோட்டிவ் will always be to call upon a shepherd. நம்ம சில வேளையில் let me tell you one thing, சில காரியங்களை நீங்கள் கேட்காமலே ஒரு மெய்ப்பனாக இருந்து உங்களை விசாரித்து உங்களுடைய எண்ணங்களை அறிந்த தேவன், he is able to take care of you and to nourish you. ஸோ இன்றைக்கு 48:15 யாக்கோபு சொன்னது போல், இத்தனை ஆண்டுகள் நான் வாழ்ந்தேன், I know my shepherd, he cares and he nourishes me. அதே நம்ம டிக்ளேர் பண்ணலாமா? இந்த ஆண்டு முழுவதும் நம்மை பாதுகாத்து பராமரிக்கிற தேவனாக ஒரு மேய்ப்பனாக இருக்கிறாங்க. ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, இந்த ஆண்டு முழுவதும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். ஈவன் இந்த பிகினிங் ஆஃப் தி இயர், ஜனவரியிலேயே இந்த ஆண்டு முழுவதும் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் நாங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் நீர் மெய்ப்பனாக இருந்து எங்களை பாதுகாத்து எங்களை பராமரிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, குறைவில்லாதபடி எங்களை நடத்தும் ராஜா. எல்லா துதிகன மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை எடுக்கும் நல்ல பிதாவே,
Amen. Amen. Have a blessed day. God is with you. God be with you. Amen.